டே 2 ஆஃப் மலாக்கா ட்ரிப் பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டுட்டு நாங்க போன இடம் தான் மலேசியா ஹெரிட்டேஜ் ஸ்டுடியோ. இது பாத்தீங்க அப்படின்னா மலேசியால இருக்கிற ஒரு மாநிலத்தோட வீடுகள் எல்லாமே அங்க இருக்கும். சோ அந்த வீடுகள் அண்ட் அந்த நாட்டோட ராஜாவோட உடை, அந்த நாட்டோட பாரம்பரியம் இது எல்லாமே குறிக்கும். மலேசியால இருக்க ஒரு மாநிலமும் கிட்டத்தட்ட 14 மாநிலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தோட வீடுகளுமே இருக்கும் இங்க. சோ நீங்க ஒரு டூரிஸ்டா மலேசியா வரீங்க அப்படின்னா மலாக்கா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்கிருந்து கொஞ்சம் போட்டோஸ்லாம் நாங்க எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நாங்க எங்க போனோம் அப்படின்னா ஒரு பேர்ட்ஸ் பார்க் தான் போனோம். பட் நாங்க போன நேரம் அந்த இடத்துல அந்த பார்க்கே இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ரூம்க்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீம் பார்க்கே வந்தாச்சு. எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி கேன்டீன் இருக்கு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 தீம் பார்க் இருக்கு. ஸோ 2 இடத்துல பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒன்னு சின்ன பிள்ளைங்க கிட்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கவங்களா குளிக்கிற மாதிரி, அதை விட கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க குளிக்கிற மாதிரி அண்ட் பெரியவங்க குளிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தீம் பார்க்கே 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தீம் பார்க் இருந்துச்சு. அதுல இருக்க அந்த ஸ்விம்மிங் பூலுமே ஆழம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை விட பெரிய ஆளுங்க குளிக்கிறதுக்கு தனியா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் அந்த சைட்ல கட்டி இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்லைட்ல போலான்னு சொல்லிட்டு நானு, அன்பு, அக்கா, எட்லினா, எஸ்லினா 5 பேரும் போயினோம். எட்லினா பாத்தீங்கன்னா நடுவுலே மாட்டிக்கிட்டா. செம்ம ஃபன்னா போச்சு. ஒரு சிரிப்பு, எல்லாருக்கும் திரும்பி பார்த்தா அவன் நடுவுல அங்கேயே உட்காந்துக்கிட்டா. ஓகேன்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்ச நேரம் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை தான் ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா ஸ்விம்மிங் பூலுக்கு வரது. அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்க, லைட்டா அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இல்லையா, அதனால அவங்க அப்பா கிட்டே தான் இருந்தாங்க, வேற யார்கிட்டயுமே வரல. ஒரு பயம்தான் அவங்களுக்கு. ஸோ என்கிட்டயுமே கூட அவங்க வரல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அங்கேயே உட்கார வச்சு எல்லாரும் ஒரு ஒரு போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோங்க. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு ஓகே அடுத்து பசங்க மாமா எல்லாருமே அடுத்த ஸ்லைடிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் போனாங்க. மாமா, அன்பு, நிர்மல், கருணான இவங்க எல்லாருமே போனாங்க. அங்க முடிச்சுட்டு அடுத்து அப்படியே பெரிய ஸ்விம்மிங் பூல் கொஞ்ச நேரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோம். அங்கேயுமே நிறைய அட்ராசிட்டிக்லாம் நடந்துச்சு. சோ இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அடுத்த பார்ட்ல கண்டினியூ பண்றேன் நானு. வெயிட் அண்ட் சீ.